எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஈரோட்டில் நடத்திய இந்த மக்கள் சந்திப்பு மூலயமாக புஷி ஆனந்தை தாண்டி செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு தான் இங்க பரவலா பேசப்படுது. ஆதவர்ஜுனா கூட குறிப்பிட்டு சொல்றார், செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பிறகாக சிஞ்சாட் கோட்டையானது உறுதி செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? நீ சஞ்சார்ஜ் கோட்டைய சாவியை வாங்கிட்டு உள்ள போக வேண்டியதானே, யாரும் உங்களை தடுத்துட்டு இருக்காங்க? இது என்ன ஜார்ஜ் சஞ்சார்? அதாவது ஆதவர்ஜுனா எப்பயுமே ஒரு முட்டாள்தனமான பேச்சு தான் வச்சிருக்காரு. புரட்சி வெடிக்கும், நாங்க அண்ணன் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் வெடிக்கும், நாங்க இவ்வளவு சீட்டு ஜெயிச்சிட்டோம் அவ்வளவு சீட்டு ஜெயிச்சிட்டோம். இது என்ன முட்டாள்தனமான வாதங்கள்? சும்மா விஜயோட அதிகமா சினிமா ஸ்பீச் நான் பேசுறேன் பாருங்கிற மாதிரியே அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க செங்கோட்டையன் புகழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த ஊர் அந்த இடத்துல போய் அவர் தான் புகழ்ந்தாகணும். அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. புஷி ஆனந்தை தாண்டி அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஓகே அது புகழ்ந்து பேசலாம். சொல்ல போனா ஆதவர்ஜுனா என்னன்னா, புஷி ஆனந்துக்கு ஒரு செக் வச்சுட்டாருன்னு அவர் யோசிப்பார். நான் தான் உள்ள உங்களை கொண்டு வந்தேன், நீ பாத்தீங்கன்னா அவருக்கே ஒரு செக் வச்சிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் யோசிக்கலாம், அவர் புகழ்ந்துக்கலாம். ஆனா அர்த்தமுள்ள பேச்சை பேசுங்க. மறுபடியும் ஆதவர்ஜுனா இந்த ட்வீட் போட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரியான விஷயங்களே பண்ணிட்டு இருக்காரு. புரட்சி வெடிக்கும் 2026 மட்டும் அல்ல, 31 நாங்க தான், 41 நாங்க தான். இந்த கதைகள்லாம் எதுக்கு? இந்த கதைகள்லாம் வீணா போன கதைகள். இதெல்லாம் எதற்குமே உதவாத கதைகள். ஆதவர்ஜுனா மறுபடியும் ஏதோ வீராவசமா பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது வளரிட்டே இருக்காரு. நீங்க போய் பாண்டிச்சேரியில என்ன பேசினாரு? அடுத்த 50 வருஷத்துக்கான பிளான் எங்க அண்ணன் சொல்ல போறான்னு சொன்னாரு. அண்ணனுக்கு கரண்ட் பிளான் என்னன்னு தெரியல. ரேஷன் கடை இயங்குதா இயங்கலங்கிறதே அண்ணனுக்கு பெரிய குழப்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது 50 வருஷத்துக்கான பிளான் கொடுப்போம். இப்படி தேவையில்லாத ஏதாவது விஜய் கொளுத்தி விட்டு போயிடுறாரு. ஆனா மாட்டிக்கிறது விஜயாக இருக்கிறார். ஆதவர்ஜுனா அவருடைய ஸ்பீச்சை என்ன பேசுறாங்கிறத உணர்ந்து பேச வேண்டும். இந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது இரண்டு தரப்பினருக்கு நடுவுல அந்த விவாதம் சண்டையானதை நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள். இப்படி மற்ற கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் தாவேக்காவோட இணக்கமாகறதுல ஏதாவது தயக்கம் இருக்கிறதா பாக்குறீங்களா? நிச்சயமா தயக்கம் இருக்குங்க. புஷி ஆனந்த் யாரையுமே வர விட மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். விஜய் கூட கடைசியா சொல்றாரு, நான் வந்து அரவணைப்பேன். நீங்க புஷி ஆனந்த் இல்ல வச்சுட்டு எப்படி அரவணைப்பீங்க? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க ஆதவர்ஜுனா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க இவரை செங்கோட்டையனை சேர்த்துட்டார். மற்ற யாரையும் சேர்ப்பது அவ்வளவு எளிது கிடையாது. புஷி ஆனந்த் எல்லாவற்றையும் எல்லோரையும் தடுப்பார். புஷி ஆனந்த், ஜான் வர்கீசாமி இந்த கூட்டணி என்பது வருகிறவர்களை அவமானப்படுத்தி அவர்களை வெளியே தள்ளுவதற்கு வேலைகளை முனைப்பாக செய்து கொண்டே இருக்கும். நாங்கள் சம்பளத்துல வரவே கூடாதுன்னு கங்கண கட்டி வேலை பார்த்தாங்க. எவ்வளவோ தலைவர்கள் வரக்கு தயாரா இருந்தாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ற வேலைகளை அவங்க பார்த்தாங்க, தொடர்ச்சியா பார்ப்பாங்க. அப்ப இது குழுவாக தான் செயல்படும். சும்மா நடிப்பார். புஷி ஆனந்த் மிகப்பெரிய நடிகர். என்ன சொல்லணும்னா, விஜய் எல்லாம் தாண்டிய நடிகர். அவர் கலைத்துறை மிஸ் பண்ணிருச்சு. அவர் எந்த இடத்துல எப்படி நடிக்கணும் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். யாரை எப்படி கங்கண கட்டி காலி பண்ணணுங்கிற தெளிவா இருப்பார். அந்த கோஷ்டி மோதல் என்பது இந்த கட்சியில் கடைசி வரைக்கும் புஷி ஆனந்த் இருக்கின்ற வரைக்கும் இந்த கட்சியும் இருக்கும், கோஷ்டி மோதலும் இருக்கும். அப்போ புஷி ஆனந்த் இருக்கிற வரைக்கும் அதிமுகவிலிருந்து மற்ற கட்சிகள் இருந்து உள்ள நுழைறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? செங்கோட்டையன் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜயோட ஆக்சஸ் பண்ணி அவர் விஜய உண்மையிலே செங்கோட்டையனை மதிச்சு உள்ள விட்டாருன்னா நடக்கும். இல்ல மறுபடியும் செங்கோட்டையன் ஏதாவது பேச வந்தாருன்னா, இல்ல நீங்க புஷி அண்ணனை பாருங்க, நீங்க ஜான பாருங்கன்னு சொன்னாருன்னா அது நடக்காது. அதுதான் கட்சியில் அப்படிதான். ஆதவர்ஜுனா எவ்வளவு மாசமா ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாரு. எப்படியாவது பல பேர் உள்ள கொண்டு வரலாம். யாரை உள்ள கொண்டு வர முடிஞ்சது? யாருமே உள்ள கொண்டு வர முடியல. கடைசியாக ஒரு சினிமா நண்பர் மூலமாக தான் செங்கோட்டையனுக்கே உள்ள ஆக்சஸ் கிடைக்குது. அப்படிதான் அவங்க உள்ள வராது. ஆதவர்ஜுனா காரணம், பட் சினிமா நண்பர் மூலமாக கிடைக்குது. அதான் விஜய் புரிந்து கொண்ட பிறகுதான் இதை உள்ள விடுறாரு, பல பேர் உள்ள விடுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் விஜய் எப்பயோ பண்ணிருந்தாரா அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு உண்மையிலே களம் என்பது திமுக இருந்திருக்கும். அந்த களத்தை மிஸ் பண்ணிட்டாரு விஜய். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் பார்த்தலாம். கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பரீட்சையா கடைசி நிமிஷத்துல எழுதி பாஸ் பண்றதுக்கு இது கிடையாது. தேர்தல் அரசியல் களம். அரசியல் என்பது தொடர் செயல்பாடுகள் நிறைந்தவையாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் விஜய்க்கு இன்றும் புரியவில்லை. அடுத்ததாக தாவேக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை நோக்கி செல்ல போகுது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில விஜய் அவர்கள் இன்ப சுற்றுலா அதை நம்ம பேசக்கூடாதா என்று கேட்டால் ஒரு நடிகராக எங்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். ஆனா இந்த தேர்தல் காலகட்டத்துல ஒரு நடிகையோடு செல்லக்கூடிய இந்த பெயர், இந்த சர்ச்சையெல்லாம் உருவாவது ஒரு தலைவருக்கு அவர் சாதகமா இருக்குமா? அது ஒரு நல்லதா பாக்குறீங்களா நீங்க? இல்லைங்க, நீங்க ஒரு பக்கம் இத பெண்கள் வாக்குகளை குறிவைக்கின்ற விஜய் அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பது அந்த பெண்கள் வாக்குகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெண்கள் நம்பினாங்கன்னா, அவங்க எவ்வளவு பேர் நம்புறாங்கிறது வேற விஷயம். இல்ல எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், தூய்மையானவர் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, நீங்க இதுல சிக்கல் கேட்டீங்கன்னா, எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கறதுதான். உங்க கட்சியோட பொதுக்குழு கூட்டம், உங்க மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல பல விஷயங்கள் பேச போறீங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்திற்கு நான் போக மாட்டேன், எனக்கு வேற ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அரசியலில் நீங்கள் யார் என்ற கேள்வி எழும். எந்த கட்சி தலைவனும் தன்னுடைய சொந்த மாவட்ட செயலர்கள், மாநில செயலர்கள் பொதுக்குழு கூட்டத்துக்கு வராம இருப்பாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த பொதுக்குழு கூட்டமா என்னவோ மாவட்ட செயலர், மாநில செயலர் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவனே வராத ஒரு நிலைமை என்பது எந்த கட்சிக்கும் நடக்காது.
இது மறுபடியும் இல்ல அந்த தலைவனே இல்லாம நாங்கள் கட்சியை நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த கட்சியோட தலைவர் விஜய் கிடையாது. விஜய் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ரோல் கொடுக்குறாங்களோ அதை நான் நடிச்சுட்டு போவேன் அப்படிங்கிற இடத்தில் மட்டும்தான் விஜய் கடைசி வரைக்கும் இருப்பார். அதை உடைக்க வேண்டும் என்று விஜய் நினைத்தால் எல்லா கட்சி கூட்டங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும். முதலில் நீலாங்கரையில இருப்பேன், இல்ல வந்து நான் ஆபீஸ்ல இருப்பேன், பனையூர்ல வந்து உட்காருங்க. அதுதான் உங்களோட கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகத்தை நீங்க உட்கார்ந்து நீங்கள் அந்த கையில கட்சி எடுத்தீங்கன்னா தான் நீங்க நினைக்கின்ற மாறுதல்கள் அடுத்த டேர்ம்ல நடக்கும். இந்த டேர்ம்ல எதுவுமே நடக்காது. 2031 உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு லாங் டேர்ம்ல அரசியல் பண்ண போறேன், பட் பண்ணுவாங்க எனக்கு பெரிய கேள்விதான். ஏன்னா தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய நேரத்திலேயே அவர் வந்து வெளியே போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தேர்தல் முடிந்த பிறகு இந்த கட்சி இருக்குமா இருக்காதா, கட்சியோட செயல்பாடுகள் இருக்குமா இருக்காது பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஒருவேளை அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் அட்லீஸ்ட் இப்பயாவது தன் கட்சியை எப்படி கையில் எடுப்பது என்பதை விஜய் உணர வேண்டும். ஒருவேளை உணரவில்லை என்றால் நீங்க வந்து ஜூனுக்கு பிறகு அதை உணர்வார். உணர்ந்து 2 விஷயங்கள் செய்யலாம். ஒண்ணு, வேண்டாம் அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு போகலாம். இல்ல நான் போட்டு பார்த்துறேன், நான் வந்து உள்ள நுழைஞ்சிட்டேன், நான் வந்து ஒரு 5 வருஷம் கடுமையா உழைக்கிறேன் அப்படின்னு எந்த வேணாலும் நடக்கலாம். இன்றைய சூழ்நிலையில தாவேக்காவிற்கு 28% வாக்கு இருப்பதாக ஆதவர்ஜுனா எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாரு. களத்துல என்னவா இருக்குது, எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஒரு 4% ஏறி 32 ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து ஜான் ஆர்கிசாமி சொல்லுவார், சார் இன்னைக்கு நீங்க ஸ்பீச் கொடுத்தீங்களா சார், பிளாஸ்ட் சார், இன்னைக்கு 32 ஆயிடுச்சு சார், 36 ஆயிடுச்சு சார், செங்கோட்டை வந்தனால 38 ஆயிடுச்சு சார், கதையை அள்ளி வீசுவாங்க. எப்படிங்க வரும் எனக்கு புரியவே இல்லை. நீங்க அதிமுக வரைக்கும் எனக்கு அந்த வாக்கு வங்கி கிடையாதுங்க. கட்டமைப்பு வச்சிருக்கிற அதிமுக வரைக்கும் எனக்கு இந்த வாக்கு வங்கி கிடையாது. திமுக தனிச்சுன்னா அந்த வாக்கு வங்கி இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது சும்மா ஏதோ கதை விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். அதிமுக இருந்து அவ்வளவு பேர் வர்றாங்க, நீங்க அதை சொல்றீங்க. ஆதவர்ஜுனோட ஒட்டுமொத்த ஸ்பீச்சை நீங்க போட்டீங்கன்னா ஆதவர்ஜுனா சொல்கின்ற பொய்கள் நீங்க புக்கியா எழுதலாம். அந்த அளவிற்கு ஜூன்ல இருந்து நாங்க பயங்கரமா பண்ணுவோம், எங்களை மாதிரி போராட்டம் பண்ணவே முடியாது, நாங்க இறங்குனா பயங்கரமா வெடிக்கும், இந்த மாதிரி எல்லாம் சும்மா டயலாகா பேசிட்டு தள்ளி இருப்பாரு தவிர ஆதவர்ஜுனாக்கு ரியாலிட்டி தெரியாது. அவர் சும்மா ஏதோ நான் அம்பேத்கர் படிச்சுட்டேன், பெரியாரை படிச்சுட்டேன், நான் வந்து பெரிய அறிவாளின்னு காண்பிக்க முற்படுகின்ற ஒரு நபரை தவிர அவர் அறிவாளி கிடையாது. அவரா சும்மா அடிச்சு விடுவார் 28%, 30%. அவர் தேர்தல் நடத்துல எக்ஸ்போஸ் ஆயிடும்ல, 8% 9% எக்ஸ்போஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம நிச்சயமா வந்து பேசுவோம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் வந்து ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு. திருப்பரங்குன்றத்துல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, கம்முன்னு இருக்கீங்க, கும்முன்னு இருக்கீங்க, இப்படி உம்முன்னு இருந்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இது எப்படி புரிஞ்சிக்க முடியுது? இல்லைங்க, நியாயமான கேள்வி தானே, கண்டிப்பா கேட்கதான் செய்வாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கன்னு தானே சொல்லுவாங்க. ஒண்ணு, நீங்க இல்ல திருப்பரங்குன்றத்துல பாஜக கலவரம் செய்ய முற்படுது, அந்த கலவரத்திற்கு நான் துணை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும். இல்ல பாஜக செய்வதுதான் சரி, தீபத்தூண் தான் அது, எனக்கு நல்லா தெரியும், நானே பர்சனலா பார்த்திருக்கேன், நான் திருப்பரங்குன்றம் விஜய், நான் தீபத்தூணை ஏற்கிறேன், வாங்க ராமரவைக்கு ஒரு 2 பேர் சேர்ந்தே போய் விளக்கேற்றுவோம். ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும்ல, எந்த பக்கம் நிற்காம நான் வேடிக்கை பார்ப்பேன். ஆனா விஜய் உங்க பிரச்சனைக்கு பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் நிற்பான். இன்னைக்கு கூட பேசுறாரு, விஜய் உங்களுக்காக நிற்பான். அது உங்களுக்கு புரிஞ்சா போது. என்ன புரியுது? நீ சும்மா கொள்கை எதிரி கொள்கை கை காமிச்சுட்டா போனாது, பத்தாது. நீங்க பேசணும். அண்ணாமலைக்கு கேட்கிற கேள்வி நியாயமானதான். நீங்க வந்து ஏதாவது சொல்லுங்க, ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, சீமா சொல்ற மாதிரி ஏதாவது பக்கம் நில்லுங்க. ஸ்டாண்டே எடுக்காம நான் அரசியல் தலைவன் எப்படி நீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியுது? சின்ன சின்ன இயக்கங்கள் கூட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் தன்மை என்பது பெரிய பிரச்சனைகளுக்கு கூட சின்ன சின்ன இயக்கங்கள், குட்டி குட்டி கட்சிகள் கூட நிலைப்பாடு எடுப்பாங்க. அதனால அவங்களால சாதிக்க முடியுதா சாதிக்க முடியலங்கிறது வேறு. ஆனால் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரியான ஊர். அந்த மாதிரியான ஊர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நான் வாய்மூடி மௌனமாக இருப்பேன்ங்கிறது விஜயால் மட்டும்தான் முடியும், தாவேக்கால் மட்டும்தான் முடியும். 2026 களத்துல இருக்கிறவங்களை மட்டும்தான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது திமுக எதிர்ப்ப முழுமையா காட்டுது. அப்ப இந்த இடத்துல எங்க கொள்கையே பேசுறாரு விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா கொள்கையோட பயணிக்கலங்க. நீங்க கொள்கையோட பயணித்திருந்தால் நீங்கள் செங்கோட்டையன் அவர்களால் எப்படி வந்து இன்னும் ஜெயலலிதா போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்க முடியுது? இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு அவரு, புரட்சி தளபதின்ட்டாரு. புரட்சி தளபதி விஷாலான்னு எனக்கு தோணுச்சு. புரட்சி தளபதி விஷால் தான், விஷால் வந்திருக்காரு அந்த கூட்டத்துக்கு தான் தோணுச்சு. அவர் புரட்சி தலைவருக்கு தான் இன்னும் இருக்காரு தவிர தளபதி விஜய்னு அவருக்கு இன்னும் வரல. புரட்சி தலைவர் ஓகே, புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி மாத்துட்டார். சோ இன்னைக்கு வரைக்கும் அவர் ஓகே, அது புரிஞ்சுக்க முடியும், டக்குனு பேச்சை மாத்த முடியாது. ஆனா உங்களோட போட்டோ மாத்த நீங்க ரெடியா இல்ல. உங்களோட பேனர்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா சிரிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு புரியல. நாளைக்கு திமுக ஒருத்தர் வந்தா நான் கலைஞர் போட்டோ வச்சுக்கலாங்க, ஓகே வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஸ்டாலின் போட்டோ வச்சுக்கப்பா, யார் போட்டோ வச்சுக்கப்பா, ஜனநாயக தன்மை இருக்கு, இது பேசுவீங்க நீங்க. நான் வந்து கலைஞர் சமாதிக்கு போய் நான் போய் எல்லாரும் வாங்க எல்லாம் புசியால சும்மா தானே இருக்க, வாய் அப்பலாம் அப்படி சொன்னா கூட்டிட்டு போயிடுவாரா? அப்போ கொள்கைங்கிறது என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அரசியல் கொள்கை தலைவர் பெரியார், கொள்கை தலைவர் பெரியார், ஓகே. அந்த பெரியாருக்கு ஒரு பிரச்சனை நீங்க நின்றுக்கீங்களா களத்துல? அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை நின்றுக்கீங்களா? இல்ல. வீரமகை வேணாச்சாரி குறித்து எவ்வளவு தூரம் பேசுறீங்க, அஞ்சலிமால் குறித்து எவ்வளவு பேசுறீங்க, காமராஜர் குறித்து எவ்வளவு பேசுறீங்க? எதுவுமே பேசுறது இல்ல. ஆனால் பெரியாரின் பேரணி அப்படின்னு பேர் வச்சுக்கிறது. பெரியார் எவ்வளவு கூட்டங்கள் பேசினார் சொல்றாரு. பெரியாரை அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி யாருமே பெரியார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுன்னு ஆதரவு. கரெக்ட் தான். பெரியார் எவ்வளவு பேசினார், எவ்வளவு பேச்சுகள் பேசினார், எவ்வளவு பொலிட்டிசைஸ் பண்ணார் மக்களை. இந்த பொலிட்டிசைஸ் பண்றதுல விஜய் 1% முயற்சி செய்திருக்காரா? இல்லவே இல்லை. இது ஒரு ஏ பொலிட்டிக்கல் குரூப்பா இருக்கணும்னு விஜய் தொடர்ச்சியா முயற்சி செய்கிறார். அந்த வேலைகளை மட்டுமே பார்க்கிறார்கள்.
கொள்கை எல்லாம் நிச்சயமா தாவிக்கு கிடையாது. இது கொள்கையற்ற கூட்டமாகத்தான் இருக்கும். இந்த கூட்டத்தின் கொள்கை என்பது சினிமா. அந்த சினிமா வெற்றியும் பெறும். அந்த வெற்றினா சொல்றது ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெற்று தரும். அந்த கொள்கை என்பது சினிமா என்ற கொள்கை மட்டுமே அவர்களுக்கு போதுமானது. ஜனநாயகன் விஜய் பேசுவது போதுமானது. சர்க்கார் விஜய் பேசியது போதுமானது. இப்படித்தான் அந்த கட்சி செயல்படும். இந்த பாஜகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அந்த என்டிஏ கூட்டணியில் சேர்வார்களா என்று எதிர்பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இல்ல விஜய் ஒரு ஆப்ஷனாக திகழ்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்படி என்டிஏல இருந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் விஜயோட கை கூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லங்க, நீங்க அதாவது பாமக அவங்க அப்பா பையனுக்கு சண்டை இருந்தாலும் அவர்கள் விஜயை நோக்கி போக மாட்டார்கள். ஒரு சிம்பிளான ரீசன், அவங்க கேட்கிற தொகையை விஜயால கொடுக்க முடியாது. அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார். நீங்க அடுத்ததாக தேமுதிக போக மாட்டாங்க. தேமுதிகவுக்கும் அதே சிக்கல் இருக்கிறது. அதை தாண்டி விஜயை ஏற்றுக்கொண்டு விஜயகாந்தோட பையன் போவாரா? போக மாட்டார். அதுவும் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அவர்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ங்கிறது என்டிஏக்குள்ள மறுபடியும் போறது, அதிமுக பாஜக அந்த அணியில சேர்வது. தினகரனுக்கு வர போக்கிடம் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன பண்றான்னு தெரியல. பெரிய குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறார். அண்ணாமலை தூண்டி விட்டாரு, போய் அவர் அவசரப்பட்டு வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு என்ன பண்றான்னு தெரியல. அதனால தினகரன் அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னொரு ஆப்ஷன், செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது தினகரனை நேரடியா நீங்க தாவேக்குள்ளே கட்சிக்குள்ள வந்திருக்க அவன் கலெக்ட் வந்திருக்குன்னு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாரு. அது ஒர்க் அவுட் ஆகுமா? அதை விஜயோ ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு தெரிந்து விஜயோட போறதுக்கு பேசாம அறிவாலயத்துக்கே போயிடலாம், முன்னாடி நம்ம பேசணும், அந்த டீல ஒர்க் அவுட் பண்ணலாம்னு இருப்பாரு. ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு குருமூர்த்தியை மட்டும் நம்பிட்டு இருக்காரு. குருமூர்த்தி என்னைக்கு அவர் கவுப்பாரு இல்ல அவரை காப்பாத்துவாரா அப்படிங்கறத பொறுத்துதான் ஓபிஎஸ் எந்த பக்கம் போறாருங்கிறது நிச்சயமாக அது கூட நிச்சயம் சொல்லிட முடியாது. ஒருவர் போவார் என்றால் எனக்கு தெரிஞ்சு தினகரன் மட்டும் வேறு வழி இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை தாண்டி வேறு யாரும் போக மாட்டார். ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் அதிமுகவோடு சென்று விடலாம் என்ற ஒரு ஆப்ஷனையும் வைத்ததாக நம்மால் பார்க்க முடிந்தது. இப்ப அந்த ஆப்ஷன் விஜய்க்கு இருக்குமா? இல்லங்க, அந்த ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட க்ளோஸ் அவுட் பண்ணிட்டு வராருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவரு அதிமுக பாஜக விட்டு கழட்டிட்டு வரமாட்டாங்க. 4 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல அவங்க கழட்டு நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. அதை புரிந்து கொண்டதால் தான் அவர் நாமக்கல்லையே அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் அதிமுக வாக்கு வங்கி நம்ம குறி வைப்போம், அதிமுக காலி பண்றதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல இறங்கிட்டாரு. அதனால அந்த வாய்ப்புகள் வேண்டாம் நினைக்கிறார். பட் ஆனா இதுல ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, ஸ்டாரோட சேர்த்து தான் பேசணும். என்னன்னா, அமித்ஷா அப்படித்தான் நினைக்கிறாரா? விஜயை கொண்டு வர வேண்டாம் நினைக்கின்றாரா? ஏன்னா அந்த கரூர் சம்பவத்திற்கான சிபிஐ வழக்கு என்பது போய்கொண்டிருக்கின்றது. அமித்ஷா இன்னும் கடுமையாக முயற்சி செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு பிறகுதான் இதெல்லாம் ஒரு கிளாரிட்டியா வெளியே வரும் நான் பாக்குறேன். இந்த ஜனநாயகன் படம் பத்தி நம்ம சொன்னோம். இந்த ஜனநாயகன் படத்தால ஓட்டு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஜெனரேஷன் ஜென்சி பீப்புள்ஸ் பேசுறாங்க. அது எதிரொலிக்குமா சார்? படம் ஓரளவுக்கு எதிரொலிக்குங்க. அது பகவந்த் கேசரியோடைய தழுவல் இல்ல பகவந்த் கேசரியோட ஸ்ட்ரைட் படம்னா இது பெண்களை, ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் விஜய்க்கான அந்த பெண்கள் கூட்டம். நான் ரொம்ப பெரிய மறுபடியும் சொல்றேன், நான் பேசும்போது பொதுவா எடுத்துக்காதீங்க. ரொம்ப சின்ன பெர்சன்டேஜ் பெண்கள். அந்த பெண்கள் விஜயை பார்ப்பதே எங்களோட வாழ்நாள் சாதனை. நான் செத்தா விஜய்க்காக சாக ரெடியா இருக்கேன், எங்கேயோ போய் செத்தா என் பேர் கூட தெரியாது, ஆனா விஜய்க்காக செத்தா என் பேர் தெரியும்னு சொல்கின்ற, என்னோட பையன் செத்துட்டா பரவாயில்லங்க, விஜய்க்காக செத்துற என்ன தப்பு, என் குழந்தை செத்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றது. அது ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பெண்கள் கூட்டத்தை கவரக்கூடிய பகவந்த் கேசரியாக இருந்தால் அந்த பெண்கள் கூட்டத்தை கவரக்கூடிய படம் தான் அது. இன்னும் விஜய் அது ரொம்ப பிளான் பண்ணி தான் பெண்களுக்கான படமா தான் அதை இறக்கியிருக்காரு நான் பார்க்கின்றேன். அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கொடுக்கும், ரொம்ப பெரிய பெர்சன்டேஜ் சொல்லிட முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குகளை இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணும், ரொம்ப இமோஷனலா அது மூவ் ஆவாங்க. அதனால அப்படியே கொண்டு போய் விஜய் ஓட்டும். இது சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தவறு தான். சினிமா பார்த்து ஓட்டு போட்டு நாசமா போறீங்க அப்படிங்கறத நான் சொல்ல முடியும். பட் ஆனா அது அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்றால் ஜனநாயகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லமா நீ ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. அது அவர்களுடைய விருப்பம். அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப பெரிய பெர்சன்டேஜ், ஒரு சின்ன பெர்சன்ட் பெண்கள் அதற்காக வாக்களிப்பார்கள், இளைஞர்களும் அதற்காக வாக்களிப்பார்கள். விஜய் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா திமுகவுடைய பல திட்டங்கள் பெண்களின் நலனுக்காக தான் இருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருவாருன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, நீங்க சும்மா வாய் வார்த்தை தானே சொல்றாரு. ஆக்கப்பூர்வமா விஜய் என்னங்க சொல்றாரு? ஆக்கப்பூர்வமா பெண்கள் பாதுகாப்பை முன்னேற்றுவதற்கு நான் இந்த திட்டங்களை சொல்ல முடியுமா? என்ன செய்வாரு? என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஓகே பரவாயில்ல. எங்க அண்ணா, நீங்க சும்மா டயலாக் எழுதலாம், கடிதம் எழுதலாம், பெண் அண்ணா உங்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, தோழனாக, தந்தையாக, கதையெல்லாம் ஓகே. கதை நல்லா இருக்குன்னா படம் மாதிரி ஒரு பாட்டு வேணா பேக்ரவுண்ட்ல போட்டுக்கலாம், ஒரு மியூசிக் ஒன்று போட்டு கொடுத்துருங்க, அதெல்லாம் ஓகே. ரியலா என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களோட தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லணும்ல, பெண்கள் பாதுகாப்புக்காக நான் செய்ய போகும் விஷயங்கள், பாலியல் குற்றங்கள் தடுப்பதற்கு நான் செய்ய போகும் விஷயங்கள், சட்டத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள், நீங்க பொது இடங்களில் பெண்களுக்கான இந்த பாதுகாப்பை முன்னேற்றுவதற்கான வழிகள், ஏதாவது சொல்லணும்ல. சும்மா நம்ம பேசலாங்க, எல்லாருமே பேசலாம், நானும் பேசலாங்க. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமா இருக்கு, ஓகே, நீ என்னப்பா ஆக்கப்பூர்வமா திட்டம் சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு சாமானியனான நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவே கிடையாது. ஆனா விஜய் போன்ற அரசியல் தலைவர் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது சொல்லும் போது பாத்துக்கலாம் உண்மையிலே விஜய்க்கு அது தெரிஞ்சு பேசுறாரா, இல்ல சும்மா போற போக்குல நம்ம எல்லாரும் பேசுறோம் நம்மளும் பேசுவோம்னு சொல்லி பேசுறாங்கிறத பார்ப்போம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.